ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழாவிற்கு பின்னால் வருகின்ற திங்கட்கிழமை நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 4 அருள்வாக்குகள் 12-15 மற்றும் 23-25 வரை. மார்ட்டின் லூத்தர் இவ்வாறு சொன்னார்: நற்செய்தியை போதிக்கின்ற ஒருவர் தன்னுடைய எல்லா எண்ணங்களையும் ஒரே சொற்பொழிவில் வெளிப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. ஒரு நற்செய்தி போதிப்பவர் 3 உத்திகள் அல்லது கோட்பாடுகளை பின்பற்ற வேண்டும். 1. நல்ல தொடக்கத்தை தர வேண்டும். போதனையின் மைய கருப்பொருளுக்கு வருவதற்கு முன்னால் அதிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி நேரத்தை வீணடிக்க கூடாது. 3. போதிக்கும் போது கருப்பொருளையே சுற்றி வர வேண்டும். புதினத்திற்காக போதனையின் மையத்தை விட்டுவிட்டு குளறுபடி செய்கின்ற தேவையற்ற செய்திகளை சேர்க்கக்கூடாது. 3. நமது போதனையை சரியான நேரத்தில் நிறுத்துவது நலமாக இருக்கும். நமது திருத்தந்தை நற்செய்தியை பிடுவதற்கு 10 நிமிடம் போதும் என்றவர் இப்போது 8 நிமிடம் போதும் என்கிறார். நேற்றைய திருக்காட்சி விழாவோடு கிறிஸ்துமஸ் பெருவிழா நாட்கள் முடிவுக்கு வருகின்றன. கிறிஸ்து பெருவிழா குடில்கள் எல்லாம் இன்று அகற்றப்படுகின்றன. ஒரு நீண்ட கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கு பிறகு இப்போது இயல்பான நிலைக்கு திரும்புகிறோம். ஆனால் கிறிஸ்து மனிதரானார் என்ற மறைபொருளை திரு அவை நமக்கு தொடர்ந்து நினைவூட்டுகிறது. அவர் பாவத்தை தவிர எல்லாவற்றிலும் நம்மைப் போல மனிதராக வாழ்ந்தார். இன்றைய நற்செய்தியில் ஏற்கனவே தான் வளர்ந்த தனது சொந்த ஊரான நாசரேத்தை விட்டு வெளியேறி கலிலேயாவில் தனது பொது வாழ்க்கையை தொடங்குகிறார். திருமுழுக்கு யோவானின் எதிரிகள் திருமுழுக்கு யோவானை கொன்றதற்காக வாயடைத்து விட்டோம் என்று கொக்கரித்தார்கள். ஆனால் நற்செய்திக்கு பூட்டு போட முடியாது, வாயடைக்க முடியாது. திருமுழுக்கு யோவானை தொடர்ந்து இயேசு வருகிறார். இயேசுவை தொடர்ந்து அவருடைய திருத்தூதர்கள், திருத்தூதர்களை தொடர்ந்து அவருடைய சீடர்கள், இப்படி காலம் காலமாக திரு அவையிலே சாட்சிய வாழ்க்கை வாழ்பவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நற்செய்திக்கு பூட்டு போட முடியாது என்ற உண்மை நமக்கு தெரிய வேண்டும். முதலில் அவர் அறிவித்த செய்தி, இயேசு அறிவித்த செய்தி ஒரு கட்டளை செய்தி. மனம் திரும்புங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. கலிலேயாவில் தன்னுடைய போதனையை தொடங்குகிறார். கலிலேயா பாலஸ்தீன மாகாணத்தின் வடக்கு நிலப்பரப்பின் ஒரு பகுதியாகவும் புறையினத்து மக்களால் சூழப்பட்ட நிலமாகவும் இருந்தது. இஸ்ரேல் மக்கள் முதலில் தங்கள் நாட்டில் வந்து குடியேறிய போது ஆஷார், நப்தலி, ஜெபுலோன் பகுதிகள் பழங்குடியினருக்கு ஒதுக்கப்பட்ட இடமாக இருந்தது. யோசுவா 9. மீட்பின் நற்செய்தி முதலில் இஸ்ரேலருக்கு அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த நிலத்திலிருந்து புறையினத்தாருக்கு சென்றடையும் என்று எசாயா ஏற்கனவே முன்னறிவித்திருந்தார். பிரிவு 9. கடவுளின் வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக இயேசு தனது நற்செய்தி பணியை கலிலேயாவிலிருந்து தொடங்குகிறார். கடவுளுடைய உண்மையை பற்றி அவர்களுக்கு அறிவிக்க வந்தார். அவருடைய நற்செய்தி பாணி தன்னிச்சையானது. அனைவரையும் நேரடியாகவோ எதிர்மறையாகவோ தொற்றக்கூடியது. அவருடைய போதனை அன்பானது, எளிமையானது, நேரடியானது, ஆழமான யதார்த்தத்தை உள்ளடக்கியது. இவையெல்லாம் தந்தையாகிய கடவுளுடன் நெருங்கிய இணைப்பில் இருந்ததால்தான் அவருக்கு கிடைத்தது. கடவுளை பற்றிய உண்மையை அறியாமை இருளில் இருந்தவர்களுக்கு ஒளியை ஏற்படுத்துகிறார் இயேசு. அவர் தொழுகை கூடங்களில் போதிக்கின்ற போது தான் அனுபவித்த உண்மையான கடவுளையும் உண்மையான மதத்தின் அர்த்தத்தையும் சரியான புரிதல்களோடு விளக்கங்களோடு எந்த சமரசமுமின்றி போதித்தார். அதோடு மட்டுமல்ல, அவர் வார்த்தையோடு நிற்கவில்லை, செயலிலும் அவர் அதை காட்டினார். போதித்தார், பிறகு அவர் நோய்களை குணப்படுத்தினார். பாவத்தில் இருந்த நம்மை மீட்டார், நோயாளர்களை குணப்படுத்தினார். இப்படி அவருடைய வார்த்தையும் வாழ்வும் செயலும் ஒன்றாக இருந்தன.
இன்றைய நற்செய்தி நமக்கு தருகின்ற படிப்பினை என்ன? நம்முடைய வாழ்வும் சொல்லும் செயலும் ஒன்றாக இணைந்து செல்ல வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடாது. 2, இந்த புத்தாண்டில் இயேசு எவ்வாறு இன்றைக்கு ஒரு நல்ல தொடக்கத்தை அவருடைய பணிவாழ்வில் கொடுக்கிறாரோ, அதே போல இந்த புத்தாண்டில் நாமும் நல்ல ஒரு துவக்கத்தை கொடுக்க வேண்டும். அதற்கு இயேசு சொல்வது, மனம் திரும்புங்கள், விண்ணரசு நெருங்கிவிட்டது. கேட்போம், உணர்வோம், வாழ்வோம். ஆமீன்.